அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த புனிதமான ரஜப மாசத்துல இருக்கோம். இந்த மாசத்துல செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அமல். ரஜப மாசம் முழுவதும் நாம் அவசியம் பின்பற்ற வேண்டிய அமல்கள் மற்றும் திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அமல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது. இன்னும் வழிமார்கள், ஆலிம்கள் பின்பற்றக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த ரஜப மாசத்தை அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும். இன்னும் என்னுடைய ஹாஜத்துக்கள் எல்லாமே எனக்கு பூர்த்தியாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம நீங்க கட்டாயம் செய்து முடிங்க. ஏன்னா இந்த அமல் உங்க கண்ணுல பட்டுச்சு அப்படின்னாலே நீங்க தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இந்த அமலை முடிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தேவையை கூட அல்லாஹ் மிச்சம் வைக்க மாட்டான். அடுத்த ரஜபு மாசத்துக்குள்ள நீங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை யோசிச்சு வச்சிருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய லட்சியம், கனவு இருக்கு, ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அடுத்த ரஜபுக்குள்ள உங்களுக்கு அது நடந்து முடிஞ்சிருக்கும். அதாவது பெரிய தேவைகளை சொல்றேன். சின்ன சின்ன தேவைகள் அல்ஹம்துலில்லாஹ் ரஜப மாசம் முடிவதற்குள்ளேயே அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துருவான். பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும் பாருங்க. ஒரு வீடு கட்டணும், ஒரு திருமணம் நடக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பரீட்சையில பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய லட்சிய கனவுகள் இருக்கும் பாருங்க. அதற்கு இந்த அமல் போதுமானது. எனவே லட்சிய கனவுகளை விருப்பம் போல அடைந்து கொள்ள நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அமலை கையில எடுத்துக்கோங்க. இந்த அமலை பொறுத்த வரைக்கும் ஆலிம்கள் இதை பத்தி சிறப்பா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆலிம்கள் எல்லோருமே நம்பிக்கையாக ஒவ்வொரு ரஜபு மாசத்திலும் பின்பற்றி வரக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த ரஜப் மாசம் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த அமலை கையில எடுத்துக்குவோம். இந்த வருஷம் முழுக்க எங்களுக்கு அது பரக்கத்தான் அமையும். எங்களுடைய பொருளாதாரத்துல, எங்களுடைய செல்வத்துல எல்லாம் பரக்கத் செய்வான். இன்னும் நாங்க இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயங்களை எல்லாமே அது எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அமலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வருஷம் முழுக்க எங்களுக்கு எல்லாமே சிறப்பா அமையணும். செல்வத்திலும் சரி, இன்னும் எங்களுடைய விருப்பங்களிலும் சரி, எங்களோட வாழ்க்கையே ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அமல் உங்களுக்கு போதுமானது. எனவே ஆசைப்படுவதை அடைந்து கொள்ளவும், செல்வ செழிப்போட வாழவும், இன்னும் சிறந்ததையெல்லாம் நீங்க அடைந்து கொள்ளவும் இந்த அமலை செய்யுங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிகுந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல தினமும் 100லிருந்து 1000 முறை இஸ்திக்ஃபாரை ஓதிக்கணும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. 100 தடவை ஓதுறதுனாலும் வளமையா ஓதுங்க. ஏன்னா வளமையா நம்ம ஒரு அமலை செய்யறது தான் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. இப்போ உங்களால 1000 ஓத முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க 100 கூட நீங்க ஓதிக்கலாம். அஸ்தகுஃபிருல்லா அப்படிங்கிற இஸ்திக்ஃபாரையும் ஓதலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்திக்ஃபாரையும் நீங்க 100 தடவை ஓதிக்கலாம். இந்த இஸ்திக்ஃபாரை நீங்க ஓதுனீங்க அப்படின்னாலே இந்த வருடம் முழுவதும் நீங்க கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும். இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்துல பரக்கத் செய்வான். செல்வ செழிப்போட நீங்க வாழலாம். செல்வத்தை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். அது மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எந்த தீங்குகளும், கஷ்டங்களும், பிரச்சனைகளும் வராமலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அடுத்தது தினமும் நீங்க இந்த களிமாவை ஓதுங்க. லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு 100லிருந்து 1000 முறை நீங்க ஓதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா கட்டாயம் 100 முறையாவது நீங்க இந்த களிமாவை ஓதிடுங்க. ஏன்னா இந்த களிமா தான் ஆரம்பமும் சரி, இந்த களிமா தான் முடிவும் சரி. இந்த களிமா தான் இந்த உலகத்தையே படைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம இல்லை, இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா மறுமையில நமக்கு சொர்க்கமும் இல்லை. எனவே இந்த ஒரு திருக்களிமாவை நீங்க 100 தடவை ஓதிட்டு வாங்க. இது நம்மளோட கஷ்டத்தையும் லேசாக்கும், நம்முடைய துவாக்களையும் அங்கீகரித்து கொடுக்கறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். எனவே கட்டாயம் இதை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. அடுத்தது செலவாத். உங்களுக்கு எந்த செலவாத் பிடிக்குமோ அந்த செலவாத்தை 100லிருந்து 1000 வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவில் ஓத முடியுமோ அந்த அளவில் தொடர்படியாக நீங்கள் ஓதிட்டு வாங்க. ஏன்னா இந்த செலவாத் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது, நம்மளோட விதியவே மாற்றி எழுதக்கூடியது. ரசூல்லா கிட்ட ஒரு மனிதர் கேட்கும்போது, யா ரசூலல்லா, என்னுடைய இவ்வுலகம் மறு உலகம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, செலவாத்தை அதிகப்படுத்துங்க அப்படிங்கும்போது, எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட வாழ்க்கையவே செலவாத்தா மாற்றிக்கோங்க, உங்களுக்கு
ரொம்ப ரொம்ப சிறப்புகள் அல்லாஹ் தருவான் இரு உலகத்திலையும் அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்தது. அதனால செலவாத்தை இவ்வளவு அதிகப்படுத்துறோமோ அவ்வளவு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப இரு உலகத்திலையுமே சிறப்பாக இருக்கும். இதுவும் துவா கபூல் அம்சம் தான். உங்களுக்கு செல்வத்தை அதிகரித்து கொடுக்கும், இன்னும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும், இன்னும் அல்லாஹ்வினுடைய அன்பும் இன்னும் ரசூல்லாவினுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால செலவாத்தை நீங்க 100 தடவை ஒதுக்குங்க. அடுத்தது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் யா லத்தீஃப். லத்தீஃப் அப்படின்னா நுட்பமானவன், அன்பானவன். இதெல்லாமே இந்த அல்லாஹ்வினுடைய திருநாமத்திற்கான தன்மைகள். அப்போ இந்த நுட்பமானவனேன்னு சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் அல்லாஹ் லேசாக்குவான், எப்பேற்பட்ட தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தருவான். எனவே இந்த திருநாமத்தை நீங்க 100லிருந்து 500 வரைக்கும் விருப்பம் போல நீங்க ஓதிட்டு வாங்க. அடுத்தது இந்த ரஜபு மாசத்துல இருக்கக்கூடிய முதல் 10 நாள் இருக்கு இல்லையா, அதுல ஓத வேண்டிய திக்ரு சுபஹானல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு நீங்க 100 தடவை தஸ்பீஹ் செஞ்சுட்டு வாங்க. இதுவும் இஸ்முல் ஆலம் தான், நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிறது இஸ்முல் ஆலம், சுபஹானல்லாஹ் அப்படிங்கிறது சிறந்த ஒரு களிமா. இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொடுக்கக்கூடியது. அதனால இந்த பெயரை சேர்த்து சுபஹானல்லாஹி ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு நீங்கள் சேர்த்து 100 தடவை நீங்கள் ஓதிட்டு வாங்க. அடுத்தது இந்த ரஜபு மாசத்துல 10லிருந்து 20 வரைக்கும் ஓத வேண்டிய திக்ரு என்ன அப்படின்னா சுபஹானல்லாஹி அஹதி சமத். அஹத் அப்படின்னா ஒருவன், சமதுனா தேவையற்றவன் அப்படிங்கிற இதையும் நீங்கள் இந்த சுபஹானல்லாவோட இணைச்சு நீங்கள் ஓதணும். சுபஹானல்லாஹி அஹதி சமத் அப்படின்னு 100 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது இந்த மாசத்துல 20லிருந்து 30 வரைக்கும் நீங்கள் இந்த தஸ்பீஹை ஓதுங்க. சுபஹானல்லாஹி ரவுஃப். ரவுஃப் அப்படின்னா இரக்கமானவன், அன்பானவன். இதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த திருநாமத்தையும் சேர்த்து நீங்கள் சுபஹானல்லாவோட சேர்த்து நீங்கள் 100 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது இந்த மாதம் முழுவதும் நம்ம ஓத வேண்டிய சிறப்பு சூறா ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா அதுதான் சூரத்துல் அனாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 7வது ஜுசுவிலையும் 8வது ஜுசுவிலையும் இது இருக்குது. அதனால் இந்த சூறாவையும் நீங்கள் தினமும் ஒரு தடவை வளமையாக நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இதுவும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய சிறப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது எனக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து எப்போ தான் எனக்கு வெளியில் வர முடியுமோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூறா போதுமானது. அல்லாஹ்தாலா உங்களோட கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் லேசாக்கி தருவான். நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதே மாதிரி பரக்கத்து இல்லாமல் இருக்குது, எங்களுக்கு அதிகமாக கடன் இருக்குது, நோய் இருக்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த சூறா போதுமானது. அல்லாஹ்தாலா செல்வத்தை பரக்கத்தான் உங்களுக்கு தருவான். இதுவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கி குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் பிறக்கும். அதனால் இந்த சூறாவை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வாங்க. இதில் ஏராளமான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது திருக்குரானில் நீங்கள் தினசரி ஒரு ஜுஸ் ஓதக்கூடிய பழக்கத்தை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏராளமான சிறப்புகளை கொடுக்கும். அப்போ 30 நாள் தினமும் ஒவ்வொரு ஜுஸு ஓதும்போது 30 நாளும் நம்ம 30 ஜுஸு குரானை நம்ம முழுமையாக நம்ம முடிச்சிடலாம். இதனால் நமக்கு நிறைய நன்மைகளும் இருக்குது, நிறைய நற்பலனும் கிடைக்கும். அதனால் இதையும் நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள். அல்லது 30 ஜுஸுவையும் ஓத முடியலை அப்படின்னா ஒரே ஜுஸுவை கூட நீங்கள் திரும்ப திரும்ப தினமும் கூட நீங்கள் ஓதிட்டு வாங்க. அடுத்தது இந்த மாதத்தில் தலாயிலுல் ஹைராத் இருக்கு இல்லையா, செலவாத்து புத்தகம். அதில் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்குது. அது ஓதுறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய சிறப்புகளும் பலன்களும். என்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு அவங்க தொடர்ந்து தலாயிலுல் ஹைராத்தை ஓதிட்டு வந்தாங்களாம். அவங்களுடைய சொந்த வீட்டு கனவை அல்லாஹ்தாலா நிறைவேற்றி தந்தா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி லட்சிய கனவுகளை முன் வச்சு யார் தலாயிலுல் ஹைராத்தை வளமையாக ஓதிட்டு வர்றாங்களோ கட்டாயம் அவங்களுடைய அந்த லட்சிய கனவை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அவங்க அடைந்தே தீருவாங்க. அதனால இந்த மாசத்தை பயன்படுத்தி தலாயிலுல் ஹைராத்தை முழுவதுமாக நீங்க முடிக்கிறதுக்கு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இந்த ரஜபு மாசம் முழுவதும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் தொழுகை இருக்குது. அதாவது 30 ரக்காத்தை நம்ம வந்து 2 ரக்காத்தாக நம்ம தொழுகலாம். இல்லை 30 ரக்காத் தொழ முடியல அப்படின்னா நீங்கள் வெறும் 2 ரக்காத்தாவது இந்த ரஜப மாதத்தில் சிறப்பான நஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொழுங்க. இதில் என்ன ஓதணும் அப்படின்னா சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி சூரா இஹ்லாஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 11 தடவை நீங்கள் ஓதி நீங்கள் 2 ரக்காத்தா 30 ரக்காத்துக்கள் வரைக்கும் நீங்கள் தொழுகலாம். முடியலைன்னா வெறும் 2 ரக்காத்தாவது தினசரி நீங்கள் இந்த 2 சூறாக்களை ஓதி நீங்கள் தொழுதுட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமல்கள் தான் ஆலிம்கள் வளமையாக பின்பற்றக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே உங்களோட வாழ்க்கையை இம்மை மறுமை வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கணும், உங்களோட லட்சிய கனவுகளை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா
ரஜபில் இதை முடிச்சிருங்க. அடுத்த ரஜபில் நீங்கள் விரும்பினது உங்கள் கையில் இருக்கும், உங்கள் பக்கத்தில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த அமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இந்த அமலை எல்லா மக்களுமே செய்து பார்க்கட்டும். கட்டாயம் அதனுடைய நன்மைகளை அவங்களுக்கும் அல்லாஹ் தருவான், நமக்கும் தருவான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் உங்களுக்கு எந்த தயாரிப்பு வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸில் தான் ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ. அதோட கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் 100 கிராம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். மேலும் ஒவ்வொரு வீடுகள்லையும் தவறாமல் இருக்க வேண்டிய ஒரு கிதாப் அப்படின்னா அது நம்மளுடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப். இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது தமிழ்லையே நாங்கள் குரான் முழுக்க நாங்கள் ஓத ஆசைப்படுறோம், எங்களுக்கு தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.